வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வந்து கருநகர மீன் குழம்பு வைக்க போகிறோம். எப்படியும் பாருங்க சரிங்களா. இன்னைக்கு உப்பூர் ஒரு வேலையாக போயிருந்தேன். என் மையனுக்கு உடம்பு சரியினால அங்கே கணைக்கு மருந்து கொடுப்போம்னு சொன்னாப்புல. அதனால உப்பூரில் போய் மருந்து கொடுத்துட்டு வரும்போது அங்கே துடிக்க வந்து கொட்டினாப்புல. வத்தையில் உள்ளது கருநகரை பாருங்க, எப்படி இருக்கு பாருங்க. கருநகரை தான் கருநகரை. இப்படி கருநகரையை பார்த்து வாங்கணும். பார்த்தா சூப்பராக இருக்கும். குழம்பு வச்சு சாப்பிட்டா வாங்க வெட்டுவோம். எப்படி வெட்டுவோம்? தண்ணி கிலோ மீனை போட்டுக்குருவோம் வெட்டுறதுக்கு. அப்போ தான் சிரா சுரண்டும் போது சிரா வேகமாக வரும். என்னடா மீனே? ஆமாம், என் மையன் இன்னைக்கு சாப்பிட முடியாது. அவங்க வந்து மருந்து கொடுத்ததுனால பத்தியமாக இருக்க சொல்லியிருக்காப்புல. ஒரு நாளைக்கு கவுச்சி திங்கக்கூடாதுன்னு, 2 நாளைக்கு. ஆமாம், சரி வாங்க வெட்டுற இருக்கான். நல்லா கழுவி எடுத்துக்கிடுவோம் சரிங்களா. நல்லா சுரண்டிக்கிடுவோம். இந்த மஞ்சளுக்கு பேர் நம்ம விரலி மஞ்சளாமா. விரலி மஞ்சள் வாங்கும்போது இப்படி மீன் வந்து இப்படி பளிங்கி கலரில் இருக்கணும். பளிங்கி மாதிரி இருக்குது. இதில் வந்து சிகப்பு அடிச்சிருந்துச்சாக்க அது ஐஸில் உள்ள மீன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சிகப்பு கலரில் வந்து சேர்ந்துருச்சாலே அது ஐஸில் உள்ள மீன் நினச்சிக்கோங்க. செகுலை நீக்கி பார்க்கும்போது நல்லா சிகப்பாக டார்க்காக இருக்கும், லைட்டு டார்க்காகவும் இருக்கும். அதனால வந்து அதனால் ஒரு நாள் மீன் தான். நாள்பட்ட மீனாக இருந்தால் வெள்ளைன்னு வெளுத்து போன மாதிரி இருக்கும் செகுல். அதனால் இது பண்ணக்கூடாது. இப்படி பளிங்கி கலர் விலை மீனும் எந்த மீன் வாங்கினாலும் சரி அதே மாதிரி கண் வந்து இப்படி பளிங்கி மலர் பார்த்தீங்களா, அப்படி மின்னுது பார்த்தீங்களா கண். இதே மீனுக்கு மஞ்சள் பொடி போட்டு இருக்கோம், மிளகா பொடி போட்டிருக்கோம், வீட்டில் அரைச்ச பொடி, மிளகா பொடி, நல்லா உருண்டை மிளகா, நீல மிளகாங்க, வயக்காட்டில் முளைச்ச உருண்டை மிளகா. அது சரியாக நல்லா காரமாக இருக்கும். அதனால ரொம்பனா காரம் சேர்க்கலை, நார்மலான காரம் தான் சேர்த்துருக்கு. அடுத்து சோம்பு போடுங்க. கார்ன்ஃப்ளவர் மாவுனா சேர்க்கக்கூடாது. இப்படி போட்டால் தான் நல்லாயிருக்கும். மசாலா பெரட்டுறேன் பார்த்துக்கோ. போட்டால் கடுக்குன்னு இருக்கு. அதனால நார்மலாக எண்ணெயும் போடணும். கருவேப்பிலை போடுவோம், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் கொட்டிக்கிறோம். மீன் குழம்பு தானே, அதனால ஒண்ணும் இல்லை. எப்படி வச்சாலும் டேஸ்டா இருக்கும் மீன் குழம்பு. கல்லுப்பு போட்டுக்குவோம். சுறுசுறுன்னு இருக்கு பாருங்க. ஊற்றிக்கிறோம் கொஞ்சம் புளி தண்ணி. பழகுங்க போதும். கான்ஃப்ளவர் மாவுனா ஒரு இது மீன் அது கோச்சுக்கிறாதீங்க. அடுத்து சரி பண்ணுவோம். அப்படிதான் நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு. மீனலி போடுறேன் பாருங்க. அப்படியே பாருங்க. மீன் பத்திலாம் அப்படியே கூவி இதோட ஒரு சின்ன ஒரு பச்சை மிளகா, குழம்புல உள்ள பச்சை மிளகா எடுத்து அந்த சோத்து பக்கத்தில் வச்சுக்கணும். குழம்பு நல்லா இருக்கு, சாப்பிட நல்லா ஊற்றிக்கிறோம். அதுபோக பொரிச்ச மீன் பொரிச்சாச்சு. இந்தா ஆமாம், எது நினைக்காதையே சாப்பிடுங்க சந்தோஷமா. என்று போல் என்னைக்கும் ஆல்ரெடி எல்லாருமே இருக்குன்னு சாப்பிட்றேன் பாருங்க.